ஹாய் ஆர்மிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஐ லவ் மை சீனியர் பட் இஸ் லவ் மை சிஸ்டர் லவ் இஸ் ஃப்ரெண்ட். இதில் வந்து ஃபிஃப்த் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபிஃப்த் பார்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஓகேவா ஆர்மிஸ்? வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த சேனலை வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேவா? நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டும் இல்லை, ஃபுல் வீடியோவும் போடுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். ஓகேவா? தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா மிஸ்? இந்த ஸ்டோரியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபோர்த் பார்ட்டை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த ஸ்டோரி புரியும். ஓகேவா? இப்போ வாங்க ஆர்மிஸ், ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அவங்க அக்கா வந்து கோவத்தில் எல்லாத்துக்கும் முன்னாடியும் தாறுமாறாக பிடிச்சி உங்கள் மாமாவை ஏசி விட்டுட்டு அங்கேருந்து 3 பேரும் காருக்கு வந்து உங்களை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ போகிற வழியில் வந்து நீங்கள் உங்கள் அக்கா கிட்டே சொல்கிறீங்க, இன்றைக்கி காஃபி ஷாப்பில் நடந்த எந்த விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லாத, ஓகேவா அப்படின்றீங்க. அக்காவும் ஓகேன்றா. நீங்களும் அப்படியே அந்த கதையை அங்கேயே விட்டுட்டு 4 பேரும் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. உங்கள் அக்காவோட கல்யாணமும் நெருங்குது. நீங்கள், மீரா, அப்புறம் அவங்க அக்கா எல்லோரும் உங்கள் வீட்டில் உங்களோட ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்ப திடீர்னு உங்களுக்கு ஒரு கால் ஒன்று வருது. அட்டெண்ட் பண்ணி ஹலோ அப்படின்றீங்க. அப்போ அந்த பக்கத்தில் இருந்து பேசின அந்த பர்சன் வந்து, அக்கா கல்யாணம் நடக்காது, அக்கா எனக்கு சொந்தமானவ, இந்த கல்யாணத்தை ஒன்று நீ நிறுத்தணும், இல்லைன்னா உன் வருங்கால மாமனை கொண்டு நான் நிறுத்துவேன் அப்படின்றான். நீங்கள் டக்குன்னு பதட்டத்தில் ப்ளீஸ் யார் நீங்கள், எதுக்கு இப்படி பேசுகிறீங்கன்னு நீங்கள் கேட்க, அந்த பர்சன் நான் யாருன்றதை உன் அக்கா கிட்டே கேளு, அவளே சொல்லுவா அப்படின்றான். நீங்களும் ஃபோன் வந்ததும் வெளியே போயில கதைச்சிருந்துருப்பீங்க. அந்த பர்சன் அப்படி சொல்ல ஓடி போய் அவங்க அக்கா பக்கத்தில் உட்காந்து, இப்படியெல்லாம் ஒருத்தர் என்னை ஃபோன் பண்ணி மிரட்டுறான், உனக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இருந்தால் ப்ளீஸ் சொல்லிடு அப்படின்றீங்க. அதுக்கு அவங்க அக்கா வந்து, உன்னை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கலாச்சிருப்பானுங்க, நீ கவலைப்படாத, நாளைக்கு ஜிம்மினுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும், அவனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவங்க அக்கா சொல்லிவிட்டு போய் படு, நான் இந்த ரூமுக்கு போகிறேன், குட் நைட் அப்படின்ட்டுன்னு உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து இப்போ நினைக்கிறீங்க, நானும் அக்காவும் நினச்சது மட்டும்தான் நடக்கணும், வேறு எந்த அசம்பாவிதமும் இந்த கல்யாணத்தில் நடந்துடக்கூடாது அப்படின்னு போயிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு நீங்கள் போய் தூங்க போகிறீங்க. ஃபிஃப்த் பார்ட் வந்து இவ்வளோ தான் ஆர்மிஸ். ஓகேவா? இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்பவே முக்கியம். உங்களோட சப்போர்ட் மட்டும் இல்லை வியூவர்ஸ், உங்களோட சப்போர்ட்டு எனக்கு ரொம்பவே முக்கியம். ஃபுல் வீடியோஸையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஆர்மிஸ்? பாய், போயிட்டு வரேன் ஆர்மிஸ்.